உங்க ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது. தட்டி கேக்குறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்ல இருக்காருங்க. இந்த பொண்ணோட தாய்மாமன் நிறைய வித்தைய தெரிஞ்சிருக்காரு. ஆனா ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா ஆளே காட்டுறது இல்லைங்க. அப்படி ஒரு ஆளா? யாருங்க அவரு? என்ன சொல்றாரு? நீ யாருன்னு கேக்குற? முதல்ல அவர் யாருன்னு சொல்லி சொல்லு. பிளாக்கியா சுபாக்கியா? பிளாக் பெல்ட் சூன் after coming from சூப்பர். யா ஊர்க்கியா குடியாக்கியா கிடைக்கியா? ஊர் குடியா கிடைக்கிறதுக்கு நீ வந்து கேக்குற? ஆனுங்கயா ஆவாக்குறாரு. உங்க குடிய கெடுக்க வந்திருக்கனா? அக்கியா அக்கியா அக்கியா. என்ன நீ இது? தம்பியை பாருங்க. ஐயா இப்ப என்ன சொல்றாரு? சரியா அவ்வளவுதான் சந்திக்கிறேன் கேக்குறேன். நான் எப்ப கூப்பிட்டேன் தெரியாதமா சவால் விட்டு எது சமாளிக்கிறேன். சண்டைக்கு தானே சாப்பாடு கூட வச்சுக்கலாம். டேய் புத்தா புத்தா, இன்னைக்கு புதன்கிழமை, புத்தருக்கு விசேஷமான ஆளு. அண்ணன் யாரு கூட சண்டை போட மாட்டார். அல்லுக்கலையா? இவ்வளவுதானா? சாப்பாடு தொலை பண்ணீங்களா? கொண்டு போக்கியா கொண்டு போக்கியா. என்ன காபி கடையா கல்லு கடையா? சரி எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க அடிக்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க. மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறான். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ ஒண்ணுங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ கொடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பா அள்ளி ஏறிமா. இந்த போட்டு தரங்க. சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீயை போடு. சரிங்க வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? என்ன நீ டீ போடலையா? இல்லங்க. போடா. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கொடுத்து பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அடச்சே? ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம் கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலரி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன்பா அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புற டீய கீழே குடிச்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா? என்னப்பா இது? வா ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீ கட்டுறதா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா
நல்லா கே பாவம் கொக்குடு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார் கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாதா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட் விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. இதா 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடலை புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கிரகம் இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்ன பாத்து 2 டீக்கு 5 ரூபா கொடுத்த, அது 10 செருப்பு தூக்கிட்டு ஓடியாரா? ஐயோ ஐயோ இருங்க மாஸ்டர் போயிடாதீங்க. அப்பா அடச்சே செருப்பு கீழே போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது உன் கடையில வந்து இவர் சர்ன்னு டீ ஆத்தி குடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஒசந்துட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. தாதா யோ பாப்பா நீ வேற ஆள் பாருமா. கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலான்னா பெருசா பீத்துக்கிறியா என்னவோ? கூட இருக்க பாரு கோழி திட்டு நாட்டம். ரொம்ப கேவலமா திட்டுறாப்பா. இந்த ஊர்ல கோழி திட்டு கூட நம்ம மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போருக்கு. வேட்டிங் சட்டி அவுத்து போட்டு ஓடிலாமா? இந்தப்பா என்னப்பா இதெல்லாம்? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏன் 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? 2 கம்மியா 1007 6 இருக்க கூடாதா? யோ எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. அறிவு இருக்குதா உனக்கு? இல்லீங்க நம்ம இல்லப்பா, அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி ஏதோ கண்ணாலத்துக்கு வந்தோமா 5 10 மொய் எழுதணுமா போனமான்னு இல்லாம கழுத்துல கிடந்த 2 பவுன் சங்கிலியா கழட்டி கொடுத்துட்டு மூடியா நிக்கிறிய. நீ வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டே? இந்நேரம் இந்த 2 பவுன் நகையை நான் கழட்டி தரலன்னா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அதை பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாலம் காட்சினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மட்டும் கடைக்கு போ. ஆமா பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலயும் வருமானம் இல்ல. அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டா. இந்த பித்துக்குழிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும்? டீ போடுமா? 18ங்களா? ஆமா. 18. ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் வந்து போட்டு ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா? இல்லங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே. சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க.
பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள வந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவரங்களுக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்டெல்லாம் கழட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கூட நல்லா இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாவுக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வைக்கிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு. இதெல்லாம் டீ கடையா? வணக்கங்க. உழைக்கும் கைகளே, அதை உருவாக்கும் கைகளே. டேய், புதிங்கால் போடல முட்ட அளவுக்கு எங்கடா ஓடுறீங்க? அண்ணா குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டு செத்து போட்டானே. என்னது? குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டானா? நேத்துக்கு நல்லா தானே இருந்தா. தூக்கு மாட்ட அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? இது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கு. இருக்குடா, நானும் வர்றேன். டேய், ஒதுங்குடா ஒதுங்குடா. ஜட மாதிரி பின்னி பின்னி நிக்கிறாங்க பாரு. ஒதுங்குடா டேய். அழுங்கடா, குறி கேட்கறதுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க பாரு. அழுங்கடா அண்ணே. ஐயோ போச்சே போச்சே. அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை? அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? டேய், அங்க போய் பாருடா. நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தானா? எங்க பாடிட்டு 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுச்சு. அதை சும்மா நாச்சும் தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து போட்டீங்களே. ஆடத்து உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிங்க. இதுல மினிக்கிறேன். பார், இனிமே தூக்கு போடுறேன், எனக்கு ஆள் சொல்லி அனுப்பு. ஏன்? வந்து ஒரே அடியா தொங்க விட்டு போயிடுறேன். போச்சே போச்சே. ஐயோ போச்சே. கிழவி கத்தாத. கத்திரினா வாயில கல்லெடுத்து அடிச்சு போடுவேன். அவன் தான் சாகர பொழைச்சிட்டான்ல, அப்புறம் எதுக்கு ஓன்னு கத்துற? அவ சாக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். 200 ரூபாய் கதவு போச்சே, அது 6 வாங்கி கொடுப்பாங்க. ஓஹோ, மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம். நான் ஏர்ல பூட்டின எருமை மாதிரி. நல்ல துப்பு கட்ட குடும்பம். மோட்டர் வாங்கும் போதே புதுசா வாங்கணும். பரதேசிக்கு போற பண்ணாடைங்க இத்து போன இரும்பு கொண்டு வந்து ரிப்பேர் பண்ண எப்படி பண்றது? எந்திரா எந்திரா, எடுத்து போடுறா. ஏன்னா இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே, அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய், என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும். டேய், என்ன எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச வேலையில கால் பங்கு தெரியுமாடா உனக்கு? நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலைய உங்களால கண்ணை திறந்துகிட்டு செய்ய முடியுமா? கண்ணை மூடிட்டு செய்யற வேலை உலகத்துல ஒரே வேலை தூங்குறது தான். அதை யார் வேணாலும் செய்யலாம் மேடம். நான் அதை சொல்ல, வேலையை சொல்றேன். அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு. எங்க செஞ்சு காட்டு. அப்படிங்க நம்ப மாட்டேன். அட பிச்சைக்காரனாய, பாத்துங்களே, நல்லா பாத்துங்க. அட மண்ணுக்கு பிறந்தவனே, இதுதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? பாக்கலையா? இன்னொருக்கா செய்யுமா. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேற, 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். இனிமே மெக்கானிக் ஷாப் பக்கம் வந்த நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்குன்னு பிடிச்சி வெளியே அடிச்சிருவேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. நமக்கு மனைவி அமையல, மோட்டரும் அமையல.
ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவரே வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போனோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கறிக்கிறணும். குளிக்கல என்னென்ன பண்றீங்க? டேய் இது குளியாடா, இது கிணறா. அப்படியே வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம்ண்ணே. சரி வெள்ளையும் சொல்லுமே எங்க போறப்பட்ட? நரசமாபுரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க போறேண்ணே. பொண்ணை நீ பாக்குறது சரி, பொண்ணு ஒன்ன பாத்துற போகுது. போங்கண்ணே, எனக்கு வெக்கமா வருது. நீ பொண்ணு பார்க்க போறது எனக்கு வெக்கமா இருக்குடா. சரி போறது போற, கிரீஷ் டப்பா மேல இருக்கு, நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ. சும்மா விளையாடாதீங்கண்ணே. நானே பொண்ணு பார்க்க வெள்ளையும் சொல்லுமா போறேன். அதை எடு இதை எடு மட்டை எடுன்னுக்கிட்டு. சரிடா சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரும். இந்தாங்க. இப்பதானே நீங்க வெள்ளைக்கார மாதிரி சிகப்பா இருக்கீங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புண்ணே. ஐ ஆம் வெரி சாரிண்ணே. ஏங்கண்ணே, பொண்ணு பாக்க இந்த பக்கம் தானே போற? ஆமாண்ணே. பைக்கில் போய் உட்காரு, பந்தாவா கொண்டு போய் விடுறேன். சட்டுன்னு முடிச்சிட்டு பட்டுன்னு வாங்க. பொண்ணு பார்க்கவா போற? போண்டா வாயா இரு. இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ பொண்ணே பார்க்காத அளவுக்கு பண்ணிடுறேன். அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, டைம் ஆச்சு. அடே இந்த ஒயருக்குள்ள இருக்கிற கம்பியை வெளியே எடுத்து கேரையில சொருகுனா தாண்டா மோட்டரோட மேட்டரே முடியும். இவ்வளவுதானே? இது முதல் சொன்னானே. ஏன் அப்படியே குதிச்சு ஓடி போயிருப்பேன். இழுக்கணும் அவ்வளவுதானே. கொடுங்க. ஏய் உனக்கு அழுக்காகிறது? நான் என்ன மடையனா? ஒயர் தானே, எப்படி அழுக்காங்க? அப்ப இழுக்கிறாங்க. புடி நல்ல தம் கட்டியில இழு. கரெக்டா அவங்க குரூப் டெலிவரி ஆன இடத்துல இருந்து வர்றாயா. அண்ணே என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல, நான் எப்படி பொண்ணு பார்க்க போறது? கிணத்துக்குள்ள குதிச்சு துணி எல்லாம் துவைச்சு காய வச்சு போட்டுட்டு அப்புறம் போடா. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. அண்ணே வணக்கண்ணே. வாடா கண்மணி, என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணா? விஷயம் தானே வர்றதுக்கு. ஓ இப்ப விஷயம் இருக்காங்க. ஆமாண்ணே சொல்றா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பங்கஜம்னு ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கு. கொஞ்சம் இரு. இப்ப சொல்றா. அத என்ன பார்த்து கண்ணடிச்சுச்சுண்ணே. இருடா. இப்ப சொல்றா. நானும் பதிலுக்கு கண்ணடிச்சுட்டேனே. அடே ஒரு பொண்ணு கண்ணடிச்சா பதிலுக்கு நாமளும் கண்ணடிச்சா அதுக்கு பேரு நைன்ஸ். நம்ம எல்லாம் ஆம்பளைஸ். கண்ணடிச்ச பொம்பளைஸ கூப்பிட்டு கட்டி புடிச்சு இச்சுன்னு தாவாங்கட்ட நொறுகிற அளவுக்கு ஒரு 10 முத்தத்தை கொடுத்தா தாண்டா வாழ்க்கை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ணே நான்ல. நீ இல்லன்னா போ, நான் கொடுக்குறேன். அக்கா நான்ல. உங்க அக்கா இருந்தா வர சொல்ல, அவளுக்கு நான் கொடுக்குறேன். ஐயோ நான்ல. எப்பா உனக்கே புடிக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறாளே அம்மா. என்னது செத்து போன நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது? நம்ம அடி வாங்கினது பாத்துருப்பானா? ஓ மயில் காட். என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. என்ன இவ்ளோ அழுக்கா இருக்கு? யாரும் துடைக்கிறதே இல்லையா? யாரது? என்னது? மாட்டின் எடுத்து. மாட்டின்டா எடுத்துட வேண்டியதானே? கிழிஞ்சிடும். அவசரமா இருக்கிறவா யாராவது எடுத்து கொடுத்தா
மாட்டிப்பேன். சரி சரி நான் வரேன். ஐயோ கண்ணை மூடிக்கிட்டு தான் வர்றேன். ஐயோ என்னாச்சு? தொட பார்த்தேன். தடுக்க நன்னா மாட்டின்னு இருக்க. ஆமா, இப்படி மாட்டிக்கும் நினைக்கவே இல்லை. மாட்டுண்டியா? மாட்டின்டேன். உனக்கு எதுக்கு இந்த வேலை இல்ல? கிச்சா மேல அழுக்கு இருந்தது. கிச்சாங்கிற எழுத்து மேல அழுக்கு ஒட்டின்னு இருந்தது. அதான் நம்ம இடத்த நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். வர்றான் பாரு, தர்ம தரிசனம் பார்க்க வேண்டியதை கெடுத்தாயா? நான் பார்த்தனே. Who is that dark voice? யாரா குறுக்க பேசுறது? நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் 2 கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலே பார்த்தோம். ஏண்டா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, அங்க இருந்து பார்த்தா எப்படா தெரியும்? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, பளிச்சுன்னு தெரியும். இந்த வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். அம்மாடி. இங்க இருந்தா 2 பார்த்தனே, பக்கத்து பக்கத்துல. பாத்துட்டியா? சும்மா வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. இந்த ஆங்கிள் தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க. எங்க? 2 வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. எப்படி பறந்து? ஜொங்கின்னு. ஏண்டா பொட்டல ஓட்டற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்புளுவா இவன்? தொப்புளுன்னு கூப்பிடு, ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். என்ன நிக்கணும் நான் செல்ல போறேனே. பிச்சு போட்டு போடுவா, ஆரம்பத்துல அடி வாங்க. ஓடி போய் பாப்பா, நீ தொப்புளுக்கு சப்போர்ட்டா போ, அடுப்பத்த வை. நான் எப்படி அடுப்ப பத்த வைக்க முடியும்? சுசீலா வராம இங்க 6 போர்ஷன் இருக்கு. போர்ஷனுக்கு 2 12, வெளியில இருந்து ஒரு 13, 25 பேர் வேலை செய்யறோம். ஆனா அந்த போர்ஷன்ல இருக்கிற சுசீலா அடுப்பு பத்த வச்சாதான் முறுக்கு விழாம வருதும். பாப்பா ஸ்டாப். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவ. சுசீலா சீக்கிரம் வந்து அடுப்பத்த வைமா. ரெடி ஸ்டார்ட். இதெல்லாம் உங்க அம்மா செய்ய வேண்டிய வேலை. உன்னையும் என்னையும் நிற்கதியா விட்டுட்டு அவ போயிட்டாரு. முனியம்மா, அந்த அப்ளைட் எடுத்த சரியா பெருக்கி கழுவி விடு. ஒரே எண்ணெய் பிஸ்கு. பாவம் நீ பார்த்து காரியத்தையும் பார்த்துட்டு அப்பெல்லாம் இருக்கிற வேலையை கவனிச்சுட்டு அல்லாடுற. பாப்பா மாமி, முறுக்கு அடிக்கிட்டீங்களா? ஆயிடுத்து. திருடாதே பாப்பா, திருடாதே. சத்து இப்படி வாங்க. மாமி, உங்க வயத்துல மச்சம் இருக்கா என்ன? இல்லையே, திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? இல்ல, வயத்துல மச்சம் இருந்தா வஞ்சனேம்பா. அதான் கொஞ்சம் மடியா இறக்கி காட்டுங்க. இது என்னடி இது? நடு கூடத்துல மடிய பிடிச்சி இழுத்துட்டு விடுறே. என்ன இது? துண்டு முறுக்கு குழந்தைகளுக்குன்னு எடுத்துட்டு போறேன். கிச்சாக்கு திருடினா பிடிக்காது. வேணும்னா அவரை கேளுங்க, முழுசா 10 தருவார். நீ என்னடி இங்க நாட்டாம? ஆமா, நான் தான் நாட்டாம. பொறுப்பா இந்த அப்பள கம்பெனியை பாத்துக்க சொல்லி கொத்து சாபியை கொடுத்துட்டு போயிருக்க. உதருங்க, ஒரு துணுக்கு இல்லாம உதறிட்டு போங்க. இவதான் என்னமோ கிச்சா கையால தொங்க தொங்க தாலிய கட்டிட்ட மாதிரி அலட்டிக்கிறா. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. ஆம்பளையால ஆம்பளையா? ஆமா, ஆம்பளையாதான். என்ன ஒண்ணு, தொங்க தொங்க நான் தாலி தான் கட்டிக்கல. தாலி கட்டின வாழ மாத்திரம் நான் பெருசா வாழ்ந்துட்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன் ஆம்பளையா வேஷ்டிய தோச்சிருக்கியானே? உன் புடவைய சேர்த்து அவர் தோச்சுட்டு இருக்க. கர்மம் கர்மம். என்ன பார், இது வேஷ்டி எங்க இருக்கு, சட்டை எங்க இருக்கு, ஜட்டி எங்க இருக்குன்னு தேடி தேடி தோச்சுட்டு இருக்கேன். இத பார், கதிர் சட்டை. நம்ம எல்லாம் எவ்வளவு மாடர்னா மாறிட்டா. அவ மாதிரி இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட், பேகி பேண்ட், ஒரு பங்க் கிராப்னு வச்சுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னடி புலம்புற? நான் ஒண்ணும் புலம்பல. அதை விடு. பார்த்து பார்த்து இத்தனை சிருஷ்ருஷ பண்றோமே, என்னைக்காவது அதான் அந்த மரக்கட்டை சுஷீலா, நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றடி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா? உன்னைதான் கேக்குறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா? நானும் 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு?
என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் கஷ்டம் தானே. டேய் கரிபாட்டி வாய் மூடி போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புடப்போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். டேய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே. நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சனை புடிங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. அடேங்க, நான் 7வது பாஸுங்க. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய் எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளியங்கோட்டைக்கு போறீங்களா? நான் 7வது பாஸ். போடலங்க போயிடலாம். இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிழங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்ப கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா +2 படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும், வேலையும் கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் இல்லாம இருக்கும். ஒண்ணும் தேவையில்லை. இந்த கிச்சா சப்பளத்துல யாரும் கூலிக்காக வேலை செய்யல. எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி. திறமை முன்ன பின்ன இருந்தாலும் இவங்களோட தான் கம்பெனி நடக்கும். லேட்டஸ்டா ஸ்டார் டிவில பார்த்தேன். பாட்டு கேட்டா தக்காளி எல்லாம் குண்டு குண்டா உப்புதான். அப்ப உப்பாதான் என்ன? யாரா பாடுறது? நான் தான். பாட்டுன்னா சுசிலா தான். பாட்டா? நானா? ஐயோ நான் மாட்டேன். பாடுறே ராசாத்தி. மூடுறே. பாடு சுஷிலா.